சென்னை மாநகராட்சியில கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்திற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியோட வினோதம் அப்படின்னு விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, முறைகேடுகளோட மறுபெயர் தான் திராவிட மாடல் அரசா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, சென்னை மெரினா கடற்கரையில மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளோட வசதிக்காக தலா 11 பேர் அமரும் வசதி கொண்ட இரு மின்கல ஊர்திகள் கடந்த சில நாட்களாக இயக்கப்பட்டு வருவதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்காக மெரினா கடற்கரை நீச்சல் குளம் பக்கத்துல வாகன நிறுத்துற இடத்துல கட்டப்பட்டிருக்கு. சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவுல மின்கல ஊர்திகளுக்கான வாகன நிறுத்தும் இடம் கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கடந்த 20ஆம் தேதி கோரப்பட்ட நிலையில ஒப்பந்த புள்ளிகள் ஆய்வு செய்யப்பட்டு கட்டுமான பணி செய்வதற்கான ஆணையும் வழங்கப்படும் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. வாகனம் நிறுத்துற இடம் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில எதுக்காக இப்போது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கேள்விக்கு சென்னை மாநகராட்சியோட தேனாம்பேட்டை மண்டல அதிகாரியால பதில் சொல்ல முடியல அப்படின்னா, ஏற்கனவே கட்டப்பட்ட வாகன நிறுத்தும் இடம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில கட்டப்பட்டது, அதற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்படாதது எதுக்கு, அதை யாரு கட்டினாங்க அப்படின்னு இந்த மாதிரியான எந்த கேள்விக்கும் அந்த அதிகாரி கிட்ட பதிலே இல்லை அப்படின்னு அன்புமணி சுட்டி காட்டியிருக்காரு. மாநகராட்சிக்கு தெரியாமலேயே வாகன நிறுத்தும் இடம் கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அதை கட்டினவங்க யாரு அப்படிங்கிறது தெரியாமலேயே அங்க மின்கல ஊர்திகளை மாநகராட்சி பணியாளர்கள் நிறுத்துவதும் திராவிட மாடல் ஆட்சியோட வினோதங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்த சில நாட்கள்ல மாநகராட்சிக்கு தெரியாமலேயே வாகன நிறுத்தும் இடம் கட்டப்பட்டதற்கான தொகை யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னும் அது திராவிட மாடல் அரசோட அதிசயமா தான் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்துல முறைகேடுகளோட மறுபெயர் தான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்க அன்புமணி, இந்த முறைகேடுகளுக்கு காரணமானவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்னும் அதற்கான காலம் சீக்கிரமாவே வரும் அப்படின்னு அன்புமணி கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு.